Good afternoon everyone. I am Lavanya from 2nd BCA, Blood Relations. 21st question. Kusuma is the wife of Ravi. Govind and Prabhu are brothers. Govind is the brother of Ravi. Prabhu is Kusuma's dash. So, Kusuma வந்து ரவியோட வைஃப் அப்படிங்கிறாங்க. கோவிந்தும் பிரபுவும் பிரதர்ஸு. இப்போ கோவிந்த் வந்து ரவியோட பிரதர் அப்படின்னா பிரபு வந்து குசுமாவுக்கு யார் அப்படின்னா பிரதர் இன் லா. 22nd. D is K's brother, M is K's sister, T is R's father, who is M's brother, F is K's mother. At least how many sons do T and F have? So இதுக்கான ஆன்சர் D வந்து Kயோட பிரதர், M வந்து Kயோட சிஸ்டர், T வந்து Rோட ஃபாதர், யார் வந்து எம்மோட பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க. எஃப் வந்து கேயோட மதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது டியும் எஃப்பும் எத்தனை குழந்தைங்க இருக்குது, சன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் 2. 23rd. Pointing towards a girl in the picture, Sunita said she is the mother of Renu, whose father is my son. Mother, how is Sunita related to that girl in the picture? ஒரு பிக்சரை காட்டி சுனிதா சொன்னாங்கன்னா இவங்க தான் ரேணுவோட அம்மா, அதாவது என்னோட சன்னோட ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது சுனிதா அந்த பொண்ணுக்கு அந்த பிக்சரில் எந்த வகையில் ரிலேட்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் மதர் இன் லா. 24th. P plus R அப்படின்னா P is the brother of R sister. P divided by R அப்படின்னா R தான் Pயோட சன்னு. P டெல்டா R அப்படின்னா R தான் Fோட R தான் Pயோட ஃபாதர். இப்போது A plus B divided by K, அதாவது A plus B அப்படின்னா இந்த இடத்துல சிஸ்டர் அப்படிங்கிறாங்க. டிவைடட் பை K அப்படின்னா சன் ஆஃப் K அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட ஆன்சர் A and B. Next, pointing to a lady in a photograph, Nitish said her mother is the only daughter of mother's mother. How is Nitish related to that lady? So, ஒரு ஃபோட்டோகிராஃபை காட்டி ஒரு லேடிக்கு நிதிஷ் சொன்னாங்கன்னா அவங்களோட அம்மா தான் வந்து அவங்களோட அம்மாவோட அம்மா அப்படின்ட்டு. ஸோ இப்போது நிதிஷ் வந்து அந்த லேடிக்கு எப்படி ரிலேட்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஹர் செல்ஃப் ஆர் சிப்ளிங் அப்படின்னு அர்த்தம். 26. Nandini is the only daughter of mother and sister and Sangeeta's brother. How is Nandini related to Madan? So நந்தினி தான் வந்து மதனோட சிஸ்டரோட ஒன்லி டாட்டர், அப்புறம் சங்கீதாவோட பிரதர். ஸோ இப்போது மதனுக்கும் நந்தினியும் எப்படி ரிலேட்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் நீஸ். நெக்ஸ்ட்டு D is the brother of B, M is the brother of D, K is the father of M, T is the wife of K. How is B related to D? அதாவது D தான் வந்து Bயோட பிரதர், M தான் வந்து Bயோட பிரதர். இப்போ K தான் Mோட ஃபாதர், T தான் Kயோட வைஃப். இப்போ Bயும் Tயும் எப்படி ரிலேட்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. டாட்டர் ஆர் சன்னு, ஏன்னா இந்த இடத்துல ஜெண்டர் ஸ்பெசிஃபை பண்ணலை. நெக்ஸ்ட், M is the sister of K, D is the brother of K, F is the mother of M. How is K related to F? அதாவது M தான் வந்து Kயோட சிஸ்டர், D தான் வந்து Kயோட பிரதர், F தான் வந்து Mோட மதர். இப்போது Kயும் Fவும் எப்படி ரிலேட்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சன் ஆர் டாட்டர், ஏன்னா இந்த இடத்துலையும் ஜெண்டர் ரிலேட் பண்ணல. 29. K is the brother of T, M is the mother of K, W is the brother of M. How is W related to T? அதாவது K வந்து Tயோட பிரதர், M வந்து Kயோட மதர், W வந்து Mோட பிரதர். இப்போது Wவும் Tயும் எப்படி ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா inadequate. M is the sister of D, R is the brother of D, N is the father of M, T is the brother of R. How is D related to T? M வந்து Dயோட சிஸ்டர் அப்படிங்கிறாங்க, R வந்து Dயோட பிரதர் அப்படிங்கிறாங்க, N வந்து Mோட அப்புறம் Tயோட ஃபாதர் அண்ட் மதர் அப்படிங்கிறாங்க. இப்போது எப்படி Dயும் Tயும் ரிலேட்டட் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் சன். தேங்க்யூ.